வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். இந்த மார்கழி மாதம் தொடங்கி 10 நாட்களும் நாம் பெருமாளை நேரில் பார்க்கும் பாக்கியம் பெற்ற பெரியாழ்வார் பாடி அருளிய கண்ணனின் திரு அவதார சிறப்பினை விளக்கும் 10 பாடல்களை பார்த்தோம். இனிவரும் நாட்களில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 10 இரண்டாம் திருமொழியில் கண்ணனின் திருமேனி எழிலினை பெரியாழ்வார் பாடல்களில் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு பாடலிலும் பெரியாழ்வார் அன்னை யசோதையாக தன்னை பாவித்து கண்ணனின் அழகினை பாதாதி கேசமாக வர்ணித்து பாடுகின்றார். இப்போது பாடலை பார்க்கலாம். முதற் 10 இரண்டாம் திருமொழி முதல் பாடல். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாதக் கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. இப்பாடலில் பெரியாழ்வார் கண்ணன் தன்னுடைய பாதங்களை சுவைத்து மகிழும் காட்சியை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். இப்போது பாடலின் பொருளினை விளக்கமாக காணலாம். திருப்பார்கடலில் தோன்றிய அமிழ்தனுக்கு நிகரான தேவகி நறுமணமிக்க நெருக்கமாக தொடுக்கப்பெற்ற மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை உடைய யசோதை அன்னைக்கு தன் வயிற்றில் பிறந்த மகனான கண்ணனை கம்சனிடமிருந்து காப்பதற்காக அனுப்பி வைத்தார். ஆய்ப்பாடியில் அன்னை யசோதையிடம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வரும் கண்ணனின் அழகை தாய் யசோதை பார்த்து பார்த்து பூரித்து போகின்றாள். அங்குள்ள ஆயர்குல பெண்களிடம் இவ்வாறு கூறுகின்றாள். பேதையான இக்குழந்தை கண்ணன் தானே தன் காலின் விரல்களை வாயில் வைத்து விரும்பி சுவைக்கின்ற அந்த அழகிய பாத மலர்களை வந்து பாருங்கள், பவளம் போன்ற சிவந்த வாயினை உடையவர்களே வந்து பாருங்கள் என்று அன்னை யசோதை சொல்வது போல பெரியாழ்வார் பாடுகின்றார். கண்ணனின் பாத கமலங்களின் அழகை முதல் பாடலாக பெரியாழ்வார் அருளி செய்திருக்கின்றார். நாளை முத்தும் மணியும் வைரமும் என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.